வெல்கம் டு விஜயகுமார் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம பர்சன்டேஜ்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். இந்த சம்மு நிறைய டைம் கேட்டிருக்கான். டிஎன்பிசி பிஒய்க்குள்ளேயே குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கேட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்லேயும் இருக்குது. அதனால் இந்த சம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருத்தரோட வருமானம் 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, அடுத்து 10% குறைக்கிறாங்க. அப்போ அவரோட வருமானத்தில் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கும்னு கேட்குறாங்க. 100ரூவான்னு வச்சுக்கோம், 10% இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன இருக்கும்? 110 ஆயிருக்கும். மறுபடியும் என்ன பண்ணுறாங்க? 10% குறைக்கிறாங்க. அப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கும்? 11 குறைஞ்சிருக்கும். அப்போ 99. 100ல் 10%ன்றது 10. ஓகேங்களா? 100ல் 10% 10 கூட்டினா எனக்கு 110 கிடைக்கும். 110ல் 10%ன்றது 11. ஓகே, இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? அங்கே 100% 100னா 10% ஒரு ஜீரோ அடித்தா 10% கிடைக்கும். ஒரு ஜீரோ அடித்தா 10%. அப்போ 10% 100. இங்கே பாருங்கள், 100% 110. ஒரு ஜீரோ அடித்தா 10% ஆகிடுதா? அப்போ இங்கேயே 1 அடிங்க, 10% 11. அப்போ 99. இங்கேக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? 100க்கு 99க்கு 1. அப்போ 1% என்ன கூடுதா குறையுதா? குறையுது. அப்போ ரெடியூஸ்டு பை 1%. இதுக்கு ஒரு ஷார்ட்கட்டும் இருக்குது. இன்க்ரீஸ் டிக்ரீஸ், இன்க்ரீஸ் டிக்ரீஸ், இல்லை டிக்ரீஸ் இன்க்ரீஸ், எப்படி வேணால் இருக்கலாம். இது இங்கேயும் 10%, இங்கேயும் 10%, இங்கேயும் 20, இங்கேயும் 20, இங்கேயும் 30, இங்கேயும் 30, 40, 40, இப்படி சேம் நம்பராக இருந்தால் 1 இருந்தால் 1 ஸ்கொயர், 2 இருந்தால் 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4%, 3 இருந்தால் 3 ஸ்கொயர் 9%, 4 இருந்தால் 4 ஸ்கொயர் 16% லாஸ் ஆகும். ஓகேங்களா? தேங்க்யூப்பா, தேங்க்யூ எவ்ரி ஒன்.